சிம்சோன். அன்பான தேவ பிள்ளைகளே, சிம்சோன் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். சிம்சோனின் பிறப்பு பற்றி அறியலாம். இஸ்ரவேல் தேசத்தில் பெலிஸ்தியர்கள் கடவுளுடைய மக்களை ஆட்சி செய்தபோது இருள் சூழ்ந்த ஒரு காலம் நெருங்கி வந்தது. இந்த ஒடுக்குமுறையின் மத்தியில் தான் கோத்திரத்தை சேர்ந்த மலடியாகவும் குழந்தையில்லாதவளாகவும் இருந்த ஒரு பெண், தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கும் ஒரு கர்த்தருடைய தூதன் அவளுக்கு தோன்றினான். நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெறுவாய் என்று தேவதூதன் அறிவித்தான். ஆனால் அவன் கடவுளுக்காக ஒதுக்கப்பட்டவன். அவன் பிறப்பிலிருந்தே ஒரு நசரேயனாக இருப்பான். அவன் மூலம் இஸ்ரவேல் பெலிஸ்தியர்களிடமிருந்து விடுவிக்கப்படும். ஆச்சரியப்பட்டு தன் கணவன் மனோவாவிடம் சொல்ல விரைந்தாள். பிரமிப்பால் நிறைந்த மனோவா மேலும் வழிகாட்டுதலுக்காக ஜெபித்தாள். கடவுள் பதிலளித்தார். தேவதூதன் மீண்டும் ஒருமுறை தோன்றி தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்தினார். விசுவாசத்தில் மனோவாவும் அவரது மனைவியும் கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்தினர். மேலும் தீப்பிழம்புகள் எழுந்தபோது தேவதூதன் பரலோகத்திற்கு ஏறினார். காலப்போக்கில் வாக்குறுதி நிறைவேறியது. அந்த பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். தெய்வீக நோக்கம் உள்ள ஒரு குழந்தை அளவிட முடியாத வலிமைக்கு விதிக்கப்பட்டது. எனவே கடவுளின் கண்காணிப்பு கரத்தின் கீழ் அவரது பயணம் தொடங்கியது. சிம்சோன் மிகுந்த பலவானாயிருந்தான். சிம்சோன் மீது தேவ ஆவி இருந்தது. பெலிஸ்தியரும் இஸ்ரேல் புத்திருக்கும் ஏற்பட்ட போரில் தேவன் சிம்சோனை ஏவத் தொடங்கினார். சிம்சோன் மூலம் இஸ்ரவேலை ரட்சிக்க பார்த்தார். பெலிஸ்தியரிடத்தில் முகாந்திரம் பார்க்க தேவாவி சிம்சோனை ஏவியது. சிம்சோன் புறப்பட்டுச் சென்றான். தன் தகப்பனையும் தாயையும் கூட்டிக் கொண்டு சென்றான். வழியிலேயோ பாலசிங்கம் வந்தது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தபடினால் சிங்கத்தை வாயை கிழித்து போட்டான். நாம் என்றால் சிங்கத்தை கண்டு பயந்து இருப்போம். சிம்சோன் தேவ ஆவி பெற்றவன். சிங்கத்தை கிழித்து போட்டான். சில நாட்கள் கழித்து உடலில் தேன்கூடு இருந்தது. தேன்கூட்டை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். பெலிஸ்தியரிடத்திற்கு சென்றான். சிம்சோன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க பெலிஸ்தியரிடத்தின் மத்தியில் ஒரு விடுகதையை வினவினான். விடுகதை பதிலை சொன்னால் 30 மாற்று வஸ்திரங்கள் கொடுப்பதாக கூறினார். அவன் விடுகதை இதுதான்: பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சசனமும் பலவானிடமிருந்து இது மதுரமும் வந்தது என்றான். சிங்கத்தின் உடலில் தேன்கூட்டை எடுத்தது மறைமுகமாக கூறினார். விடுகதை பதில் சொல்ல முடியவில்லை. சிம்சோன் பெண் ஜாதிகள் மூலம் விடுகதை விடையை அறிய முற்பட்டான். அந்த பெண் மூலம் சிம்சோன் பதிலை பெற்றான். விடுகதையின் பதிலை சிம்சோன் கூறினான். அந்த பெண் மற்றவருக்கும் கூறினர். விடுகதையின் விடை இதுதான்: சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன? தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியது. அவர் மக்கள் 300 பேரை கொன்று போட்டு மாற்று வஸ்திரங்களை கொடுத்தான். சிம்சோன் 300 நரிகளை பிடித்து வாளோடு சேர்த்து கட்டி தீ வைத்து பட்டயத்தின் தன்மையால் கொளுத்தி போட்டு ஓடவிட்டான். சிம்சோன் வெள்ளாண்மையால் சம்ஸ்காரம் பண்ணினார். பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடிக்க முற்பட்டு பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடித்து புது கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். கர்த்தரின் ஆவி இறங்கியதால் அந்த கயிற்றை அறுத்து போட்டு கழுதையின் தாடையில் எலும்பின் 1000 பேரை கொன்று போட்டான். சிம்சோன் தாகத்தினால் தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவன் பள்ளத்தாக்கு தண்ணீரை ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன கோரி என்று அதற்கு பெயரிட்டான். காசாவில் ஒரு பெண்ணை கண்டு அவளிடம் மோகம் வைத்தான். அந்த பெண்ணின் மூலம் அவன் ரகசியத்தை பெலத்தியர்கள் தெரிந்து கொண்டனர். சவரக்கத்தி என் தலையின் மேல் படவில்லை. என் மயிரையும் சிரித்தாலும் என்னை விட்டு போகும் பொது என் பெலன் என்னை விட்டு போகும் என்று சாகதக்க விஷயமாய் சொன்னான். இதனை அறிந்த பெலத்தியர்கள் அவனை பிடித்து மயிரை சிரைத்தார்கள். சிறையில் அடைத்து வைத்து வேடிக்கை காட்ட கண்களை குருடாக்கி சிறைச்சாலையில் அடைத்தனர். சிம்சோனை மாவரைக்க வைத்தார்கள். தூண்கள் மத்தியில் கட்டப்பட்டு வேடிக்கை காட்டவும். தூண்கள் மத்தியில் சிம்சோன் கட்டப்பட்டிருந்தான். தேவனை நோக்கி கூப்பிட்டான். தூணை பலமாக அசைத்தான். தூண் 3000 பேர் மேல் விழுந்தது. என் ஜீவன் பலத்தினுடைய கூட முடிய கடவது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டான். அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்களே அதிகம்.
அவன் 20 வருடம் நியாயம் விசாரித்தான். இவ்வளமையாய் சிம்சோன் மரணமடைந்தான். ஒரு பெண்ணுக்காக தேவ ஆவியை இழந்தான். கண்களுக்காக பெலிஸ்தியரிடத்தில் பழி வாங்கினான். தேவன் சிம்சோனுடன் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவானவர் நம்மை நல்ல பாதையில் நடத்துகிறார். நாம் உலகத்தின் போக்குக்கு இடம் கொடுக்காமல் தேவனை பற்றி கொண்டு ஆண்டவரின் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் சித்தம் போல் நம்மை நடத்துவார். ஆமென். இதே போன்று தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள ரட்சிப்பின் வாசல் சேனலை பின்தொடருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.